இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இயேசுவை நோக்கி ஓட தயாரா என்ற ஒரு சிந்தனை தான். உலகத்திலேயே எத்தனையோ ஓட்ட பந்தயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். 100 மீட்டர், 200 மீட்டர், 1500 மீட்டர். உலகத்திலேயே மின்னல் மனிதனாக கருதப்படக்கூடிய உசைன் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு மேலாக இன்னைக்கு 4 பேர் ஒரு மனுஷனை தூக்கிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருத்தவங்க ஓடி இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உலகத்திலே சிறந்த ஓட்டப்பந்தயமாக கருதப்படுகிறது என்பது உண்மை. எனவே இப்படிப்பட்ட இந்த ஓட்டத்திற்கு ஆயத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 இருந்தும் நாம் கற்க வேண்டியது இருக்கிறது. அந்த முடக்குவாதமுற்ற அந்த நபரிடமிருந்தும் நாம் கற்க வேண்டியது இருக்கிறது. 4 சுயநலமற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய நண்பன் அவனும் எழுந்து நடக்க வேண்டும், இந்த ஊரை சுற்ற வேண்டும் என்ற ஒரு நட்பு ஆசையிலேயே தன் நண்பனை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் இயேசுவை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி ஓடுகிறார்கள், இயேசு அவர்களை நோக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். தூக்கிட்டு வந்தவங்களுக்கு நம்பிக்கை இருப்பதை உணர்ந்த இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அறிந்த அவர், மகனே துணிவோடு இரு என்று அவரிடம் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்று தூக்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும், இல்லை தூக்கப்படுபவராக இருக்க வேண்டும். இந்த 2 நிலையில தான் இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். நம்மை தூக்கி செல்லக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, நாம் எதை தூக்கி செல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கொத்தனார் வேலைக்கு டாக்டர் போடுற செதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு போனா நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தாள் வேலைக்கு போறவங்க சாந்து சட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக ஊசியை கையில் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? கோயிலுக்கு வருகிற நாம் திருவுளியம் ஏன் தூக்கி வர முடியவில்லை? நாம் இயேசுவை தூக்க மனமில்லை, இயேசுவுக்கும் நம்மை தூக்க மனமில்லை. அவ்வளவுதான். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? செல்போன்ல இருக்கு ஃபாதர் அம்புட்டு இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக சொல்லிவிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த 4 எவ்வளவு எடையுள்ளவராக இருந்திருப்பார் ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு மனிதர். இவனை ஏண்டா நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உண்மையிலேயே சுகம் கிடைத்திருக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு 1/2 கிலோ எடையுள்ள இந்த திருவுளியத்தை தூக்கி வருவதில் என்ன வெட்கம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. மாறாக சபைகளுக்கு சென்ற உடனேயே பார்த்தோம்னா இங்கிட்டு ஒரு பைபிள், இங்கிட்டு ஒரு பைபிள், பேக்கில் ஒரு பைபிள், செல்லுல இறைவசனம் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எனவே இவர்கள் இந்த நம்பிக்கையை பார்த்து இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். என்னுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த திருவுளியத்தின் மீது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் நம்மிடம் இயேசு பார்க்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளமும் முடக்குவாதம் முற்றிருக்கும் போது அதை சுகப்படுத்தக்கூடிய பலவீனனாக இல்லாமல் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். நான் திருவுளியம் வாசிக்க கற்றுக்கொண்டது ஒரு இஸ்லாமியரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் விமானத்திலே பயணம் செய்யும் போது பொழுதுபோக்கிற்காக ஏதாவது ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் அருகில் அமர்ந்திருந்த அந்த இஸ்லாமிய நண்பர் 2 திருநூட்களை வைத்திருந்தார். ஒன்று குரான் நூலை வைத்திருந்தார், இன்னொன்று சின்ன ஒரு திருவுளியத்தை வைத்திருந்தார், ஆங்கிலத்தில் வைத்திருந்தார். அப்ப நான் யதார்த்தமாக கேட்கிறேன், என்ன வாசித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் நான் யாருன்னு தெரியல, அதனால தோழா இவ்வளவு பெரிய விமானம் நம்மளே தூக்கிட்டு போதில்ல, இந்த விமானத்தை யார் தூக்கிட்டு போறான்னு ஒரு நாளாவது சிந்திச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு ஆன்மீக பார்வைக்கு என்னை அழைத்து சென்றார். அப்ப இந்த விமானத்தை தூக்கிட்டு போற கடவுளை நான் தூக்கிட்டு போகணுமா இல்லையா? அப்ப எனக்கென்று ஒரு நம்பிக்கை வர வேண்டுமா இல்லையா? ஏன் என்னுடைய சிந்தனையை நான் மாற்ற வேண்டும்? ஒரு விமானம் இப்ப பறந்துகிட்டு இருக்க விமானம் பறந்துகிட்டே இருக்கும்போது அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் பரவாயில்ல மேல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பேசாம சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னா என்னவாகும்? தொம்முன்னு கீழே விழுந்துரும். அப்ப என்ன சொல்லுகிறார் என்று அவர் சொல்லும்போது சொன்னார், நாம் விருப்பம் போல் படித்துவிட்டு தூக்கி எறிவதற்கு அல்ல, நம்மோடு இருக்க வைப்பதற்காக இந்த திருவுளியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்து விட்டார். அப்ப அவர் கேட்டார், நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க எல்லாம் பைபிளை கரைச்சு குடிச்சு முடிச்சிருப்பீங்களே, உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பொறாமையா இருக்கும் அப்படி சொன்னார். அப்பதான் நமக்கு குத்துண்ட உள்ளமா இருந்துச்சு. அட பாவியலா,
நான் இன்னும் வாசிக்கவே ஆரம்பிக்கலையே, எப்படி போகுமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மையிலேயே இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கறதுக்கும் என்னுடைய நண்பர்கள் ஒருவர் இருக்கிறாங்க. என்னன்னா பல்லு விளக்குனாலும் அதை வீடியோ எடுத்து போடுவாங்க, அதுக்கு நம்ம லைக் போடணும், இல்லாட்டினா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. இப்படிப்பட்ட இந்த நண்பருடைய முகங்களை பார்த்து நான் அதை லைக் போடுறதுக்கு பதிலாக இயேசுடைய வசனத்தை நான் பரிமாறிக்கொள்ள விரும்ப வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்னு பிரிவினை சகோதரருடைய அந்த மொழியிலிருந்து வரும், நம்மளும் என்ன பண்ணுவோம் அது தெரியாம நம்மளும் 10 பேருக்கு அனுப்பிச்சு விடுவோம். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், என்னாலும் முடிந்த இறைவார்த்தையை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி. இல்லை, பிறருடைய உள்ளத்தை தொட்ட வசனத்தை நீங்கள் யாருக்கு அனுப்பாதீங்க, உங்களுக்கு சுகம் கொடுத்த வசனத்தை நீங்கள் அனுப்புங்க. அதுதான் உண்மை. இன்னொருவர் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அவருடைய கரங்களில் உன்னை பொறிக்கப்பட்டிருக்கிறார், அவர் உணர்ந்துட்டார். இப்ப நான் உணர வேணாமா? நான் திருவுளியத்தை வாசித்த பிறகு நான் எந்த வசனம் எனக்கு உணர்த்தப்பட்டது, அந்த வசனத்தை நான் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்றிலிருந்து இன்று வரையிலும் திருவுளியம் வாசிப்பதை நான் விடவில்லை. அதை வாசிக்கின்ற முறையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப இப்ப இந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம். இந்த 4 நண்பர்கள், அவர்களுக்கும் குடும்பம் உண்டு, அவர்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இவர் முடக்குவாதமுற்றவர், இவர் சுகமாவார்னு யாருமே நினைச்சு பார்க்கல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 4 நம்பிக்கை, இயேசுவிடம் கொண்டு செல்வோம், இவன் சுகம் அடைவான் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது கவனித்தீங்கன்னா, இயேசுடைய அந்த பேதுருடைய இல்லம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் சூழ்ந்து போயிருக்கும். அப்ப இவர் எப்படி இறக்குறதுன்னு தெரியாம தான் அவருடைய நம்பிக்கையின் உச்சகட்டம், கூரையின் மீது அந்த கட்டிலை ஏற்றி கூரையை பிரித்து அதுக்குள்ள இறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது எல்லா நற்செய்திகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நம்பிக்கையை எப்படி கொண்டு சேர்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு சேர்க்க நான் முயற்சிக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், உங்களால முடிகிற வரைக்கும் திருவுளியம் வாசிக்காதீங்க. எனக்கு இடுப்பு வலிக்குது ஃபாதர், அதோட மூடிட்டேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. நீங்கள் இயேசுவை அடைகிற வரைக்கும் வாசியுங்கள். அதுதான் திருவுளிய வாசிப்பு. நான் ஒரு நாள் வாசித்தேன், ஒரு வசனத்தை வாசித்தேன், எனக்கு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ல, நாம் வாசிக்க வாசிக்க இயேசுவை அடைய வேண்டும். எவ்வாறு அந்த 4 இயேசுவை அடைந்து சுகத்தை பெற்றார்களோ, அவங்க போய் 4 பேரும் அவனுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் வரங்களை கொடுங்கன்னு போய் கேட்கல, அவனுக்கு சுகம் கொடுங்கள் என்று அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். இன்று நாம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தை சுமந்து வந்திருக்கிறோம் என்பது முக்கியம். இன்னும் உள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பல நேரங்களில் நமக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் வார்த்தைகளையும் சுமந்து கொண்டிருப்போம். அப்ப எப்படி ஃபாதர் இதை நான் எதிர்கொள்றது அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், அவாய்ட் அப்படின்னு சொல்றது, அதாவது தவிர்க்க அப்படின்னு சொல்றது. சில மனிதர்களை சில நேரங்களில் நீங்கள் தவிர்த்து தான் ஆக வேண்டும். அது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். ஏன் அப்படின்னா, தேவையில்லாத மனிதர்களை உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் தேவையில்லாததாக மாறிவிடும். அப்ப இந்த 4 நண்பர்கள் எவ்வாறு ஒரு மனிதனை தூக்கிச் செல்வதற்கு சிந்தனை ஒருமுகப்படுத்தி சென்றார்களோ, அதே போல நாமும் நம்முடைய சிந்தனையில் சரியாக இருந்தோம் என்றால் நம்மால் இன்னும் பல பேர் சுகம் அடைவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் முதல்ல அதிசயத்தை செஞ்சிருவார், அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை எதிர்பார்ப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கா, அப்பதான் நான் உனக்கு சுகம் கொடுப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை கேட்க, நீ விரும்புகிறாயா, நீ நம்புகிறாயா, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா, 38 ஆண்டுகள் இங்கேயே படுத்து கிடக்கிறியே, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கேட்பார். அதே மாதிரிதான் இரத்தப்போக்கூடிய பெண், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுவை தொடுகிறார். பர்த்திமை கூடன், ஆண்டவரே நான் விரும்புகிறேன் என்று சொல்லிதான் அவரை தொடுவார், உடனே சுகம் பெறுவார் என்ற ஒரு மைய சிந்தனையை நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எதை எப்பொழுது சுமக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்களாம் ஏன் துன்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு காரணம் சொல்றேன். நாம் எப்பொழுது மற்றவங்களை திருத்தணும், மற்றவங்க குறைய பார்க்கணும் முடிவு எடுத்துட்டோமோ அன்னைக்கே நம்ம சந்தோஷம் இருக்காது. நீங்க எவ்வளவு வேணாலும் சிந்திச்சுக்கணும், அன்னைக்கே சந்தோஷம் இருக்காது. நான் சரியா, என் பார்வை சரியா, என் சொல் சரியா, செயல் சரியா, என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, நான் ஒரு நல்ல தாயாக நல்ல மனைவியாக இருக்கிறேனா, நான் நல்ல ஒரு கணவனாக நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறேனா, என் குடும்பத்திற்கு என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க நமக்குள் பயணம் செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
ஆண்டவர் அதிசயத்தை எளிதாக செய்யவில்லை. முதல் இது நம்புகிறாயா என்று கேட்கிறார். அதாவது அவனுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை முதலில் நீக்குகிறார். அப்ப திருப்பலிக்கு பங்கேற்கக்கூடிய நாமும் நமக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை திருப்பலின் வழியாக களைந்தெறிகிறார். அடுத்ததுதான் அவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து ஓடு அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. முதல் வார்த்தை அவனுக்குள் செல்கிறது, அவனை சுகப்படுத்துகிறது. இரண்டாவது வார்த்தை மக்கள் மத்தியில் பார்வைக்கப்படுகிறது. எனவே அவர்கள் முன்பாக அவர் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்வதை மக்கள் பார்த்து இறைவனை போற்றி புகழக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நம்முடைய மத்தியிலே சிந்தித்து பார்க்க வேண்டும், இறைவன் எனக்குள் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி செயலாற்றும் போது நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஆலயத்திற்கு வரும்போது எதை தூக்கிச் செல்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கே என்னன்னா, சிஸ்டரா இருக்கிறோம், சாமியாரா இருக்கிறோம், ஏன் நம்ம கத்தோலிக்கர்களா இருக்கிறோம், ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம். ஆனா அந்த திருவுளியத்தை தூக்கிட்டு வருவதில்ல வெட்கப்பட்டோம் அப்படின்னா உண்மையிலே இயேசுவை நாம் தூக்கவில்லை, இயேசுவும் நம்மை தூக்கவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். இந்த செல்போன்ல மட்டும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஃபாதர் இறைவார்த்தை என்று சொல்லுவது அது நல்லதல்ல, அது பிறருக்கு நாம் போதிப்பதல்ல. அப்ப வீட்டில் உள்ள பேர குழந்தைகள் என்ன சொல்லும், தாத்தாவும் பாட்டியும் செல்போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நானும் செல்போன்ல தான் இறைவார்த்தை வாசிப்பேன்னு சொல்லி அது தொடக்கத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கும். தொடக்கத்திலே கண்ணு கெட்டு போகக்கூடிய வழிவகுக்கக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதில் இயேசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு திருவுளியம் என்று சொல்வார்கள். இன்றைய எங்களுக்கு கொடுத்த தியானத்தில் அவர்கள் சொன்னது நபருக்கு ஒரு திருவுளியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சோகமா, துன்பமா, துயரமா உடனடியாக நீங்கள் எடுத்து வாசியுங்கள். பிறர் பார்ப்பார்கள் என நீங்கள் என்ன வேண்டாம். இன்று ஏன் கத்தோலிக்க திரு அவையில் துன்பங்களும் துயரங்களும் சோகங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் அதிகமானது என்றால், எப்பொழுது திருவிழியத்தை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோமோ அப்பொழுதே அனைத்து உலக நெருக்கடிகளும் நம்மை நெருங்கி வந்துவிட்டது, நெருக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது திருவிழியத்தை எடுத்து நாம் சிறிது வாசிக்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கிறது. எனவே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு தயாராக இருக்கிறார், ஆனால் நாம் அவரை நோக்கி செல்ல தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இயேசு எப்படி இருந்தாலும் சுகம் கொடுக்க தயாராக இருக்கிறார், ஆனால் நாம் அவரை நெருங்கி செல்ல தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் கவனமா இருக்கணுங்கிறது தெரிகிறதுக்கே எனக்கு 6000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. நான் கவனமா இருக்கணும்னு தெரிகிறதுக்கு எப்படி தெரியுமா? இப்ப நான் கவனமா இருக்கணும்னா ஒரு சைக்கிளுடைய விலை 6000 ரூபா, சரிங்களா? நான் அப்படி போகும்போது எதேச்சா ஒரு வண்டியில மோதிட்டேன். அப்ப வண்டி என் சைக்கிள் கீழே விழுந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன தெரியும்? சரி, நம்ம கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாமே. அப்ப 6000 ரூபா செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பொறுமையினாலே என்னன்னு தெரியுது. சிலருக்கு 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா வண்டியை வாங்கிட்டு பைக்கை வாங்கிட்டு கொண்டே முட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது பொறுமை என்ற ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படும். 10 லட்சம் ரூபா காரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொண்டே முட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஆகா நம்ம கொஞ்சம் முழிச்சிருந்து வண்டியை ஓட்டியிருக்கணுமோ என்று தெரிகிறது. எனவே நாம் ஒவ்வொன்றையும் இப்படி செலவழித்துதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட, நம் கையில் திருவுளியம் இறை வார்த்தை கொஞ்சம் செயல்பட்டது என்றால் அதை உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்வார்கள், நல்ல மாட்டுக்கு ஆமேன்.